சில பேர் பாத்தீங்கன்னா மஷூரான்னு கூடுவாங்க, அதுல ஒருத்தர் தான் பேசுவார், அவர் தான் முடிவெடுப்பார், மத்தவங்க எல்லாம் வாய் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். தலைவரே நீங்க சொல்றதுதான் சமியானா தானா, செவியேற்றும் கட்டுப்பட்டோம். மத்தவங்க எதுக்கு நீங்க போய் எதுக்கு மஷூரா நீ போற, அவர் சொல்றதா நீ கேட்பனா, அவங்க சொல்றதான் கேட்கணும்னு அவர் சட்டத்தை வைத்தார்னா அது மஷூரா இல்ல, அது அதிகாரம், அது ஆணவம், அது முஸ்லிம்கள் செய்யக்கூடாது. ஒரு இஸ்லாமியன் என்றால் வயதில் நீங்கள் மூத்தவராக இருக்கலாம், அனுபவசாலியாக இருக்கலாம், அந்த துறையிலே நல்ல ஞானம் பெற்றவர்களாக கூட இருந்தாலும் கூட நம்மை விட நபி அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தானே, மார்க்க சட்டம் தெரியாதா? அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் ஒவ்வொன்றிலும் தன்னோடு வயதில் இளையவர்களாக இருந்தாலும் அனுபவத்திலே குறைந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஆலோசனை கேட்பாங்க. அப்படி பல நிகழ்வுகள் நாம பார்க்கலாம். உதைபியா உடன்படிக்கை நடக்குது. அது முழுக்க முழுக்க காபிர்களுக்கு சாதமாக தான் ஒப்பந்தம் நடைபெற்றது. அதாவது அவருடைய ஷரத்துகள் இருந்தது. அல்லாஹ் தான் அப்படி கட்டளைத்தான். ரசூலா வேண்டும் என்று அதை செய்யல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த உத்தரவு அடிப்படை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட அதை பொறுக்க முடியல. பல சஹாபாக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு உம்ராவுக்கு போக முடியலையே, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ரசூலா என்ன கட்டளையிட்டாங்க, நம்மால இந்த ஆண்டு உம்ராவுக்கு செல்ல முடியவில்லை, அதனால உங்களுடைய பிராணிகளை எங்க நம்ம அந்த ஹுதைபியா அந்த பகுதியிலே பிராணியை குர்பானி கொடுத்து விடுங்கள், உங்களுடைய தலைமுடியை நீங்கள் கலைந்து விடுங்கள் ரசூலா உத்தரவு போடுறாங்க. சஹாபாக்கள் யார்? நபி அவர்கள் ஒரு கண்ணை காண்பித்தாலே உயிரை கொடுக்க தயாராக இருந்த தோழர்கள். ஏதோ அவங்களுக்கு என்ன இருந்தாலும் காபிர்களை இப்படி ஒப்பந்தம் அவங்க கூட போட்டுக்கூடாதுன்னு ஒரு பிடிவாதமா இருக்கிறாங்க. ஒரு குழந்தை எப்படி தாய் கிட்ட பிடிவாதமா இருக்குமோ அது மாதிரி அந்த பிடிவாதம் வேண்டும் என்று ரசூலாவுடைய சொல்ல புறக்கணிக்கும் என்பதற்காக சஹாபாக்கள் அந்த வார்த்தையை மீறி அவங்க உட்காரல, அந்த ஒரு பிடிவாதத்தை காட்டுறாங்க. அப்போ யாருமே கேட்கல, என்ன செய்யறது ரசூலாவுக்கும் தெரியல. ஏன்னா எல்லா சஹாபாக்களும் கோச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் வரும்போது சலமா ரலியல்லாஹு ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆலோசனை சொல்றதை ரசூலா கவனிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, சஹாபாக்கெல்லாம் கொஞ்சம் கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன செஞ்சிருங்க, முதல் ஆளா போய் உங்களுடைய பிராணியை நீங்க அறுத்து பலியிட்டுருங்க, நீங்க உங்களுடைய தலைமுடியை மடிச்சிருங்க. இது இந்த ஆலோசனையை அவங்க சொல்றாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஏமா இதெல்லாம் ஒரு ஆலோசனையாமா, நான் சொல்லியே கேட்காதோ நான் செஞ்சா மட்டும் கேட்பாங்களா அப்படின்னு ரசூலா சொல்லல. இதுதான் சிறந்த ஆலோசனையாக ரசூலாவுக்கு தெரிகிறது. உடனடியாக அதை ரசூலா அமல்படுத்தினாங்க. முதல் நபராக ரசூலா தன் ஆட்டை குர்பானி கொடுக்கிறார்கள், அவர் தன் தலைமுடியை கலைத்தார்கள். இதை பார்த்த எல்லா சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்து விட்டார், இனி நாம கோச்சிக்கலாம் உட்கார்ந்துட்டு கூடாது, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, நபி அவர்கள் பின்பற்றி விட்டார்கள், இதற்கு பிறகு கட்டுப்படுதல் தான் என்று அவர்களும் அதை பின்பற்றினார். ஒரு இக்கட்டான நிலை, என்ன முடிவெடுக்கணும் தெரியாத ஒரு ரசூலாவே அமர்ந்திருக்கும் போது யாருடைய ஆலோசனைக்கு ரசூலா முன்னுரிமை கொடுத்தாங்க? தன் மனைவியினுடைய ஆலோசனைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமை கொடுத்து எல்லாருக்கும் வழிகாட்டுதலா ரசூலா நடந்தாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களுக்கு ரசூலா கொடுக்கிற முக்கியத்துவத்தை கவனிச்சு பாருங்க. ஆலோசனை செய்யுங்கள், அதில் உங்களுக்கு நன்மை உண்டு என்று படைத்தவன் நமக்கு சொல்லக்கூடிய சட்டம். அந்த ஆலோசனை கேட்டார்கள், ரசூலுல்லாஹுக்கும் அங்கே இருந்த அத்தனை முஸ்லிம்களுக்கு நன்மை கிடைத்தது. இதுல நாம எப்படி நடந்துக்கணும் யோசிச்சு பாருங்க. குடும்ப வாழ்க்கையில எத்தனை ஆண்கள் மனைவிமார்களுடைய ஆலோசனை கேட்கிறார்கள்? ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, உனக்கு என்ன தெரியும், வாயமூடு, என் வியாபாரம் பத்தி தெரியுமா, நம்ம ஆட்கள் கோவத்தை பாருங்க, அங்கதான் காட்டுறது. நான் என்ன கஸ்டமர் தெரியுமா, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது தெரியுமா, இல்லங்க நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா சபையெல்லாம் பேசாது. இவர் அப்பதான் ஆணாதிக்கம் நம்ம ஆட்கள் வரும் பாருங்க. மத்த இடத்துல எல்லாம் பொட்டி பாமா போய் திட்டு வாங்கிட்டு வர்றது, வியாபாரத்துல கடங்காரன் கிட்ட, முதலாளி கிட்ட, வீட்டுல வந்துதான் எல்லா கோவத்தை காட்டுவோம் நம்மால். ஆனா சில நேரங்கள்ல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவப்பட்டு இருப்பீர்கள். திருமணமானவர்கள் நம்மை விட சில சந்தர்ப்பங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் ஆலோசனை சிறந்ததாக இருக்கும். ஆணோ பெண்ணோ அல்லாஹ் அறிவை அனைவருக்கும் சமமாக கொடுத்திருக்கிறான். சில நேரங்கள்ல ஆண்களை விட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவிமார்கள் சரியான கருத்தை சொல்வார். அப்ப கேட்கணும், பேச விடணும். பேச விடாம இவர் கத்தி முடிச்சுட்டேன், என்னம்மா செய்யறது ஒண்ணும் வழிக தெரியல, அப்ப அந்த அம்மா ஆலோசனை சொல்லுவாங்க. அப்பதான் அவருக்கு தோணும், இது முதலே சொல்லிருக்கலாமா, நீ எங்க நீ பேச விட்ட, சொல்லலாம் வந்தா கத்தி என்ன ஓட விட்டுட்டு இப்ப முதல்ல சொல்லலாம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு கோவரமா இல்லையா? அப்ப நம்ம இந்த செய்திகளை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களையும் நடைமுறைப்படுத்த சின்ன சின்ன விஷயங்கள் ஆலோசனை செய்தால் அதில் இறைவனுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ்விட தவக்கல் வைக்க வேண்டும் என்ற இறைவனுடைய வார்த்தை, அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார் என்பதற்கு இந்த செய்தி ஒரு அழகான எடுத்துக்காட்டு. இதே மாதிரி